சென்னை பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் உடல் அடக்கம் செய்யப்படும் திருவள்ளூர் மாவட்டம் புத்தூரில் தற்போது மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. மழைக்கு இடையே உடல் நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் தொடர்கின்றன. விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் கண்ணியப்பன் இணைகிறார். கண்ணியப்பன், விவரங்கள். நந்தா, மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் இறுதி ஊர்வலம் தற்பொழுது பெரம்பூரிலிருந்து புறப்பட்டு நடைபெற்று வருகிறது. பொத்தூர் கிராமத்தில் அவரை அடக்கம் செய்வதற்கான சில ஏற்பாடுகள் என்பது மழையை பொருட்படுத்தாமல் இங்கு பணிகள் என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அந்த பள்ளம் தோண்டப்பட்டு அதற்குள்ளே அந்த நினைவிடம் அமைப்பதற்கான அந்த இடத்தில் செங்கற்களை கொண்டு கட்டுமான பணிகளை அந்த பணியாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சுற்றுவட்டார பகுதியில் தற்போது மழை என்பது பெய்ய தொடங்கி இருக்கிறது. இங்கு ஏராளமான, அதாவது ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் 400 காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பொதுமக்களும் இறுதி இந்த சடங்குகளை காண்பதற்கு இங்கு குவிந்திருக்கிறார்கள். இதற்காக இந்த சாமியானா மலையிலிருந்து வருவதை பாதுகாப்பது சாமியானா அமைக்கப்பட்டிருக்கிறது. மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு தற்போது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அதற்கிடையில் தான் இந்த நினைவிடம் அந்த அமைக்கக்கூடிய அந்த பகுதியில பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நந்தா, கண்ணியப்பன், தற்போது ஆம்ஸ்டாங்கினுடைய திருவுடலை சுமந்து வரக்கூடிய அந்த வாகனத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் உடன் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது இங்கு இறுதி நிகழ்வுகளை பார்ப்பதற்காக ஏற்கனவே மக்கள் காத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக எத்தனை பேர் அங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியப்பன்? குறிப்பாக இந்த பெரம்பூரிலிருந்து அந்த இறுதி ஊர்வலம் என்பது புறப்பட்டு லட்சக்கணக்கான அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள், கட்சியின் தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் புடைசூழ அந்த இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில இந்த பகுதியை பொறுத்தவரை இது ஒரு வீட்டு மனை பிரிவு அமைக்கப்பட்ட இந்த பகுதி. குறிப்பாக இங்கு ஒரு 10 to 15 ஏக்கர் அளவிற்கு சுற்று வட்டாரத்தில் ஒரு காலி இடமாக காட்சியளிக்க கூட இந்த பகுதியின் மையத்தில் அவருக்கு சொந்தமான அந்த இடத்தில் தான் இந்த கட்டுமான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் கூட இங்கு வந்து நிற்கக்கூடிய அளவிற்கான அந்த இடம் என்பது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் அமையும் வகையில இந்த இடம் வந்து இருந்திருக்கிறது. நந்தா, நன்றி கண்ணியப்பன், விரிவான விவரங்கள். வீட்டுக்கு வரேன்.